என் குலதெய்வமான குளுந்தாளம்மனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்கும்போது லக்னாதிபதி ராசி, ராசிக்கு அதிபதி லக்னம் வலுவாக இருந்தால் நல்ல ஜாதகம் ஒன்று எடுத்துக்கும், அதான் நல்லது. அப்போ நல்ல ஜாதகம். ஆனால் மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கும் பொழுது கிரகம்லாம் வலுவாக இருக்குது, இது ஒரு அந்த யோகம் இருக்குது, இந்த யோகம், அப்படியே எந்த பாவகத்தில் இருக்குது அந்த யோகம் இருக்குது. இந்த மாதிரி அந்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்கிறது, லக்னாதிபதி ஆட்சியாக இருக்குது, அப்படி அது எந்த நிலைமையில் இருக்க உச்சமாக இருக்குது அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்போ இதெல்லாம் வலுப்பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம், தோஷம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நடப்பு என்ன, அதுதான் நம்ம அங்கே எடுக்கணும். முன்னாள் அவர் அமைச்சர், முதலமைச்சர், முன்னாள் அப்படின்னா இப்போ எப்படி அவர் முன்னால் பெரிய பணக்காரப்பா, இப்போ அவர்கிட்ட என்ன ஓசி டீக்கு சிங்கிள் டீக்கு சிஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் ஆயிரும். முன்னால் அப்படி இருந்தார், எப்படி இருந்தார், அதுக்கு அங்கே வேலை இல்லை. இப்போ எப்படி இருக்கார், அதுக்குத்தான் ஜாதகம். அதுதான் தசா புத்தி. இதில் கோச்சாரத்தை எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம், அதை பற்றி கவலை கிடையாது. கோச்சாரத்துலேயும் கொஞ்சம் பலன் இருக்குது. இரண்டாவதாக ஜோதிடம் அப்படிங்கிறது அவரவர் எந்த முறையில் கற்றார்களோ அந்த முறையில் பலன் எடுப்பார்கள், பலன் சொல்லுவார்கள். சில பேர் பாரம்பரிய முறைங்குவாங்க, சில பேர் கேபி டிஸ்டம் அப்படிங்குவாங்க, சில பேர் நாடி ஜோதிடம் அப்படிங்குவாங்க. என்னமோ அதை இந்து லக்கணம் அது என்னமோ எப்படியோ சுற்றி வந்தாலும் இந்த 12 ராசி, 27 நட்சத்திரம், 108 பாதம், 9 கிரகம், இதுக்குள்ளே தானே வண்டி ஓட்ட முடியும். வேறு ஏதோ மாற்றி கூட சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் பலன் அவரவர் எடுத்து கரெக்டாக சொல்கிறாங்களா, அவ்வளோதான். அதில் யாரும் குறை சொல்ல முடியாது. ஜோதிடர்கள் அப்படின்னா அவரவர் ஒரு வழியில் போவாங்க, அது அவங்க பலன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு முறையில் எடுக்கிறேன், அப்போ நீ எடுத்து பலன் சொல்கிறது தவறு, நாங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்னாங்க, விட்டுற வேண்டியது. சரித்தான், நீங்கள் சொல்கிறது தான் சரி. நம்ம இதை ஏன் இந்த இதில் சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து என்கிட்ட ஒருவர் பழைய ஜோதிடர் அப்படின்னாரு. நான் இவ்வளவு காலமாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்கிற முறைகள் எப்படி இல்லை, இப்படி சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஐயா, போயிட்டு வாங்க, நன்றி. எனக்கு நீங்கள் அறிகுறைகள் கூறினதுக்கு நான் இந்த முறையில் தான் போகிறேன், எனக்கு பலன் கரெக்டாக வருகிறது, வணக்கம், அவ்வளோதான். சரி, பார்ப்போம். இப்போ லக்னம் வலுவாக இருக்கிறது, ராசி வலுவாக இருக்குது, கிரகம்லாம் வலுவாக இருக்குது. என்னையா இப்படி ஆகி போயிட்டானே, இப்படி ஆகி போயிட்டுருக்காங்களே, இல்லை ஒருவருக்கு கெட்ட தசாபுத்திகள் கெடுதல் நடந்து கொண்டிருக்கிற பொழுது பின்னாடி யோகத்தை இருக்கும். அதாவது ஜாதகம் அப்படின்னா பிறந்தத்துலேருந்தே ஒரு இதானா அது வேறு மாதிரி அமைப்பு இருக்கும். அது நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாதகம், இப்போ அவர் சரியில்லை, அவ்வளோதான். பின்னாடி நன்றாக இருப்பார், படித்து சொல்கிறேன். சரி, எடுத்துக்காட்டு ஜாதகத்தை நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் போட்டுகிட்டே சொல்லுவோம். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு ஜாதகம் போடுறோம்ல, அவருடைய பிறந்த தேதி, சிறு வயசு குழந்தைன்னு தான் சொல்லணும். சிறு வயசுனா இப்போ குழந்தைன்னா நீங்கள் உடனே 18 வயசுக்கு மேலே ஆகி போச்சுன்னா இப்போ பெரியவர்கள் அப்படின்னா வயது சொல்லிடுறோம். 1/5/2007, நேரம் காலையில் 8:40, திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. ஸ்க்ரீனில் ராசி கட்ட வருது பாருங்கள். லக்னம் ரிஷப லக்னம், லக்னத்தில் லக்னாதிபதி சுக்கிரன்,
ஆட்சியாக இருக்கிறார். சூப்பர். 3ஆம் இடத்தில் சனி. பார்ப்போம். அது குரு பார்க்குறார். அப்படிங்க கூட ஒவ்வொரு கிரகம் அப்படியே சொல்லும்போதே வந்துருவோம். அதை 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். அடுத்தபடியாக ஒரே நிமிஷம். 4ஆம் பாவகத்தில் கேது அந்த இடத்துல மாந்தி இருக்கிறது. இந்த மாந்தி அப்படின்னா என்னென்னா, அதுக்கு தசாபுத்தி கிடையாது. அதை கேரளாவில் தான் எடுப்பாங்க. இப்போ நான் பார்க்குற அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனால மாந்தி எடுத்துக்குவோம். சரி, மாந்தி என்னையா செய்யும் அப்படின்னா, அது இருக்கிற இடத்துல கொஞ்சம் டேமேஜ் பண்ணத்தான் செய்யும். சரிங்களா? அதை பார்த்துக்குவோம். 5ல் எந்த கிரகமும் இல்லை. 5ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம் கூட இருக்குது. அது அப்புறம் பார்ப்போம். 6ல் சந்திரன், 7ல் குரு வக்ரம், 10ல் செவ்வாய் ராகு, 12ல் சூரியன் உச்சம் கூட புதன் சேர்ந்திருந்து அந்த இடத்துல புதன் அஸ்தங்கம். இதுதான் இதோட ராசி கட்டம். இதில் என்ன கிரகம் வலுவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் வலுவாக இருக்கிறது. லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். லக்னத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துலேருந்து சப்தம பார்வை, சமசப்தமம் அப்படிங்குவாங்க. 7ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்குறார், லக்னத்தை குருவும் பார்க்குறார். அப்போ வலுவாக இருக்குது. இந்த இடத்துல ராசி அப்படின்னா பௌர்ணமி சந்திர யோகம், பூர்ணா சந்திர யோகம் அப்படிங்குவாங்கள்ல, வளர்புரை சந்திர யோகம்னு எடுத்துக்கலாம், பௌர்ணமி சந்திர யோகம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறார். சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ராசியும் வலுவாக இருக்குது. அப்போ லக்னத்துக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார், ராசிக்கு அதிபதி வலுவாக இருக்கிறார். ராசி வலுவாக இருக்கிறது, லக்னம் வலுவாக இருக்கிறது. அந்த 4 பாகமே நல்லா இருக்குது. 12, 6, லக்னம் 7 சூப்பராக இருக்குது. என்னையா வேணும்? இதுக்கு தான் தசா புத்தி. இவ்வளோ கிரகம் வலுவாக இருக்குது, லக்னம் வலுவாக இருக்குது. இப்போ நம்ம போனவொடனே பார்ப்போம், ஆஹா லக்னாதிபதி வலுவாக இருக்கார், லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கு, குருவும் பார்க்குறார், ரிஷப லக்னம், அழகாக இருப்பார், சூப்பராக இருப்பார், மேக்கப் போடாமையே அழகாக இருப்பார், அருமையாக இருப்பார். இல்லை, எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. ராசி லக்னம் ரெண்டுமே சுக்கிரனுக்குள்ளது. சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார், குருவும் பார்க்குறார், அழகான இருப்பார், அழகாக அருமையாக இருப்பார். சூப்பர். எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. இவர் பிறந்தப்ப, அதாவது செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காரு. நம்ம கிழமையை கூட விட்டுருவோம், கிழமை அதுக்கு தேவையே கிடையாது. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். சித்திர நட்சத்திரம் எத்தனாம் பாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் பாதம். அப்போ சித்திர நட்சத்திரங்கன்னா அதுக்கு அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் திசை எத்தனை நாளில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும், பிறந்த காலத்தில் 2 வருஷம் 3 மாதம் 12 நாள் செவ்வாய் திசை. அப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறார்? 10ஆம் இடத்துல இருக்கிறார். யார் கூட சேர்ந்துருக்கிறார்? ராகுவோடு சேர்ந்துருக்கிறார். இப்போ இந்த இடத்துல சாரநாதன் அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறாங்க. சாரத்தை பார்க்கலாமா அப்படின்னா, கண்டிப்பாக அது என்ன சாரம் வாங்குச்சு அப்படின்னு பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கும்போது இங்கே தான் இப்போ செவ்வாய் பூரட்டாதி குருவோட சாரம் வாங்கியிருக்கு. அதே மாதிரி ராகும் குருவோட சாரம் வாங்கியிருக்கு. பூரட்டாதி ராகு 1ஆம் பாதம், செவ்வாய் 2ஆம் பாதம் அந்த சாரம் வாங்கியிருக்கு. வீடு கொடுத்தவன் குரு பகவான், அதுக்கு சாரநாதன். வீடு கொடுத்தவன் சனி பகவான். இப்போ இந்த இடத்துல செவ்வாய் தசையும் ராகு தசையும் இந்த லக்னத்தை கொடுக்குமா கெடுக்குமா? அதான் கேள்வி. லக்ன வலுவாக இருக்கு, ராசி வலுவாக இருக்கிறது, நல்ல ஜாதகம், அருமையான ஜாதகம். இப்போ இவருக்கு செவ்வாய் தசை ஒரு 2.5 வருஷம், ராகு தசை ஒரு 18 வருஷம், 21 வயசு வரைக்கும், அந்த 20 அரைன்னு எடுக்க வேணாம், 21 வயசு வரைக்கும் இவர் எப்படி இருப்பார்? அந்த காலகட்டத்தில் இவருக்கு என்ன தேவை? கொடுத்துச்சா? நம்ம அங்கே பலன் சொல்லும்போது அழகாக இருப்பார், அருமையாக இருப்பார், லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கு, பௌர்ணமி சந்திர யோகத்தில் பிறந்திருக்கார், வாரி வழங்குகிறது, அருமை அப்படிங்குவோம். ஒன்றும் இல்லைங்க. 2ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் உச்சம் கூட சேர்ந்திருக்கார் பணங்காசுக்குன்னா. இந்த இடத்துல 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ராகு கூட இணைவு பெற்று
சனியோட வீட்டில் வீடு கொடுத்தவன் தன் வீட்டுக்கு 6ல் இருக்கிறான். அவன் எங்கே வேணாலும் இருக்கட்டும், 6லேயே இருக்கட்டும், 7லேயே இருக்கட்டும். சனியும் பார்த்தா இப்போ அது ஒரு இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிறது தான் நன்மை இங்கே, அப்படி எடுத்துக்குவோம். செவ்வாய் தசை ஒரு 2.5 வருஷம் என்னையா செஞ்சிச்சு அப்படின்னா, செவ்வாயோட காரத்துவமான சனியோட வீட்டில் இருந்து ராகுவால் மறைக்கப்பட்ட, ராகுக்கும் செவ்வாய்க்கு ஏகதேசம் எத்தனை டிகிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து 20 டிகிரி, செவ்வாய் வந்து 25 டிகிரி, 5 டிகிரி இனவு. அப்போ இனவு தான். அந்த இடத்துல செவ்வாய் தசை கெடுத்தது, ராகு தசை ரொம்ப கெடுத்தது. அப்போ குருவோட சாரம் வாங்கியிருக்குது. இந்த இடத்துல நான் சாரத்தை நட்சத்திரத்தை பார்க்காம பலன் எடுக்கக்கூடாது தான். சாரம் பார்க்காம சொன்னால் சோரம் போயிரும்னு சொல்கிறாங்க, அதுவும் வாஸ்தகம்தான். இந்த இடத்துல ஏன் காப்பாற்றலை இந்த குரு பகவான்? அதான் என்னுடைய கேள்வி. சாரம் வாங்கியிருக்குப்பா, குருவோட சாரம், சுபருடைய இயற்கை சுபரான குருவோட சாரம் வாங்கியிருக்கு. லக்ன வலுவாக இருக்கிறது, ராசி வலுவாக இருக்குது. இவரை ஏன் போய் தேவையில்லாத சேர்க்க கூட சேர வச்சு குடிகாரனாக ஆக்கி, குடிக்கு அடிமை ராகு, சனி, செவ்வாய். சனியோட வீட்டில் இருக்கிறான், செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறான் ராகு, குருவோட சாரம் வாங்கியிருக்கான். அப்போ குருவோட சாரம் வாங்கியிருந்தால் கொடுக்கணுமே, இவருக்கு நல்ல படிப்பை கொடுக்கணுமே, நன்மையை செய்யணுமே, செய்யவில்லை, செய்யலை. ராசி வலுவாக இருக்கிறது, லக்னம் வலுவாக இருக்கிறது. ஆள் அழகாக இருந்து என்ன செய்ய? இப்போ இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, இந்த போதைக்கு அடிமையானவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கள்ல, வாழ்வுரிமைன்னு சொல்லுவாங்க, இல்லை மறுவாழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த போதைக்கு அடிமையாகி அந்த இடத்துல அதுக்கு மெடிசன் மருந்து சாப்பிட்டு அந்த மெடிக்கல் அதுக்குள்ள மருத்துவமனையில் இருக்கார். தேவையில்லாத சாவகாசம். அப்பா அம்மா அவெல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க, எந்த நேரத்தில் நம்ம தூங்கும்போது கழுத்தறுத்து போட்டு வேணான்னு. செவ்வாய் கூட சேர்ந்துருக்கு, எப்பயுமே கத்தியை தூக்கிக்கு வரான். எப்படி வயசுன்னு குழந்தை, ரெண்டாயிரத்தி 7, இன்னும் 20 வயசு ஆகலை, 19 வயசு குழந்தை. 18 வயசு முடிஞ்சோன்னா அது என்ன மேஜர்னாலும் அங்கே இப்போ ஒன்றும் தெரியல. பெத்த தாய் தகப்பனுக்குள்ளே போகலாமா? எங்கே இருக்கிறார்? ஹாஸ்பிட்டலில் இருக்கார். சரி, ஏன்? லக்ன வலுவாக இருக்கிறது, ராசி வலுவாக இருக்கிறது. இது திசா புத்தி. 10ஆம் பாவகம் கர்மாஸ்தானம். தொழிலும் இல்லை, அப்பா அம்மாவுக்கு வருமானமும் இல்லை, செலவு மேலே செலவு, மிரட்டி காசு வாங்குறாரு. அப்பா அம்மா பயந்துக்கிட்டு இருக்காங்க, ஏன்டா இந்த பிள்ளைய பெத்தம்? தவமாக தவம் இருந்து, அது ஆண் குழந்தை, பெத்தனே பேத்துக்கு குழந்தை இல்லாமல் இவங்களும் தவம் இருந்து பெத்த குழந்தை தான். ஆனால் குழந்தை நல்ல குழந்தை, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது, துளி கூட மாற்றுக்கருத்து கிடையாது. சரி, இதுக்கு என்னையா பலன்? இவர் இப்படியே முடிஞ்சிடுவாரா அப்படின்னா அதுதான் கிடையாது. அவங்கள்ட்டையும் சொன்னேன், என்னை வீடியோ எடுத்துகிட்டு போங்க, நான் ஜாதகம் பார்க்கும்போது சொன்னேன், இந்த குழந்தை சூப்பராக வாழும், அருமையாக வாழும். ஐயா, இப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இப்படி செலவு பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் அருமையாக வாழணும், காப்பாற்றப்படுவார். மீண்டும் படிப்பாராங்க ஐயா? கண்டிப்பாக படிப்பார். படிப்பு கெடுத்துருக்குன்னா கொஞ்சம் போய் அந்த சில பாடத்தில் ஃபெயிலாக தான் ஆயிருப்பார். படிப்பு அவருக்கு என்னெல்லாம் தேவையோ ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையுமே கெடுக்குது. தாய் தகப்பனை வெறுக்க வைக்குது, ஆசிரியர்கள் அங்கே சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் கூட வெறுப்பு, நண்பர் கூட தேவையில்லாத நண்பர்கள் கூடிய சாவகாசம், ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அம்புட்டும் ஊருக்கிட்ட வழக்கம். இன்னும் அவங்க ஒரு படி மேலே ஏறி கேட்குறாங்க, ஐயா என் பிள்ளை செயலுக்கு போகுமான்னு. என்னத்த சொல்கிறது? பெற்றவங்க ஒரு படி மேலே போய், ஐயா அவ்வளோ சொல்கிறீங்க, நம்ம எடுத்த உடனே லக்கணம் ராசி வலுவாக இருக்குது, இங்கே சொன்ன மாதிரி தான் அங்கேயும் சொல்கிறோம், அழகான குழந்தை, இப்போ நடப்பில் ஒன்றும் இல்லை, எப்படிலாம் கெடுக்கணுமோ அப்படி வச்சு செய்கிற ஜாதகம் இந்த ஜாதகம். அப்போ இதில் நான் எந்த யாரையுமே குறை சொல்லலை, மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு அது வேலையும் கிடையாது.
நமக்கு தேவை பலன் எடுத்து வர்றவங்களுக்கு பலனை சொல்லக்கூடிய வேலை மட்டும்தான். இப்போ என்னைய சுற்றில ஒரு 10, 15 ஜோதிடர்கள் இருப்பாங்க சின்னால வீட்டில். தமிழ்நாட்டிலே வந்து பல்லாயிரக்கணக்கில் இருப்பாங்க. உலகம் மொத்தம் பார்த்தா எத்தனையோ ஜோதிடர்கள் இருப்பாங்க. அவங்கள நம்ம குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா? இப்போ நமக்கு அதான் வேலையா? அவரவர்களுக்கு தெரிஞ்ச வழியில் அந்தந்த முறையில் சொல்லுவாங்க. நம்ம யாரோடைய நமக்கு எப்படியாவது மனசிய குரு இல்லாட்டி நேர்மக குருவாக இருப்பாங்க. இல்லை நம்ம புக்கெலாம் படிக்கிறோம். அவங்களாம் நம்ம குரு தான். அவங்கள்ட்ட வந்து சில கருத்துக்கள் நம்ம உள்வாங்கி அதோட பலன் எடுத்து சொல்கிறோம். அப்போ நம்ம எந்த வழியில் போனோமோ அந்த வழியில் தான் நம்ம பலன் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த விம்சோத்தரி தசாபுத்தின்னு சொல்கிறது அதான் அந்த 120 வருஷம் தசாபுத்தி வருது. சூரியன்லேருந்து அப்படி ஃபஸ்ட்டு இப்போ கேதுன்னு எப்படி வேணாலும் எடுத்துங்க. கேதுலேருந்து தொடங்கினாலும் கேது 7 வருஷம், சுக்கிரன் 20 வருஷம், சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17. இப்படி மொத்தமாக கூட்டணும்னா 120 வருஷம் வந்துடும் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம். அப்படின்னா அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கலாம். இப்போயும் இருப்பாங்கன்னா 1, 2 எங்கேயாவது அத்தி பூத்தார் போல் எங்கேயாவது ஒருத்தர் 120 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. வாழாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 120 வருஷத்தில் இப்படி ஆகிப்போச்சுன்னா இவர் குரு தசையில் கொஞ்சம் சுமாராக இருப்பார். சனி, புதன், கேது, சுக்கிரன் டாப் நல்லா இருப்பார். அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. குரு தசையிலையும் சுமாரான பலன். குரு வந்து இந்த இடத்துல வக்ரம் வர்றது நல்லது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு அவர் எதிரி. அவர் வக்ரம் பெறுகிறது நன்மை. அவருடைய தீய பலனை செய்ய மாட்டார். அவர் கொடுக்கவும் வேணாம் கெடுக்கவும் வேணாம், அமைதியாக இருந்தால் போது நல்லது நடந்துடும். சனி பரவாயில்லை. இன்னையா சனி 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழெல்லாம் கெடுமான இங்கே குரு பார்க்கிறார். லக்ன நண்பர் 9க்கும் 10க்கும் உள்ளவர் பரவாயில்லை. 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்படின்னா இருந்துட்டு போட்டும். சூரியன் வலுவாக இருக்கார்ல, அப்போ அப்பா இருக்கார்ல, பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாருல. ஜோதிடம் ஒரு வரியில் ஒரு கிரகத்தை வச்சு மட்டும் பலன் எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ போதுன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.